தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா பனையூர் பஞ்சாயத்து மீனாட்சிபுரம் தண்ணீர் தட்டுப்பாட்டால் வறண்ட நிலமாக காணப்படுகிறது. அதில் 50 வருடங்களுக்கு முன்பு 16க்கும் மேற்பட்டவர்கள் பூரணியை அமைத்து பஞ்சாயத்திற்கு தாரை வார்த்துள்ளனர். ஆனால் பராமரிப்பு இல்லாமல் அந்த ஊரணி இன்று பயன்பாடற்ற நிலையில் உள்ளது. மக்கள் குடிநீர் சேமிப்பு கிடக்க எந்த நடவடிக்கையும் பஞ்சாயத்து நிர்வாகம் எடுக்கவில்லை. வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் இதுவரை எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. இதற்கிடையில் ஊரை நாட்டாமை என கூறிக்கொண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் பச்சைக்கனி. அவருடைய மகன்கள் பீமன் மற்றும் அர்ஜுனன் ஊரணியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான என்ற கேள்வி என்று எழுந்துள்ளது. குளத்துக்கரையை ஆக்கிரமித்து அதில் சாலை போட்டுள்ளதாக குற்றம் சாட்டுள்ளனர். மேலும் குள மணல்கள் கடத்தி விற்பனை செய்வதும் நடைபெற்று வருகிறது. இதுவரை அரசு இயந்திரம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குற்றாலம் வழியாக வரும் தண்ணீர் கடலுக்கு செல்லும் நிலை தொடர்கிறது. மாற்று வழிகள் ஏற்படுத்தினால் தென்காசி வளர்ச்சி மாவட்டமாக மாற வாய்ப்புள்ளது.